வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா EC 3351 கண்ட்ரோல் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். EC 3351 கண்ட்ரோல் சிஸ்டம் 29th January 2024 நடக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் 3 எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த வீடியோவில் பார்ட் பி அண்ட் பார்ட் சி இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த ஒவ்வொரு கொஷனுக்குமே ஆன்சர் கீ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ சிலதில் வெயிட்டிங்கில் இருக்கும், முடிஞ்சால் எக்ஸாமுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் யூனிட் 1. யூனிட் 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று சிக்னல் ஃப்ளோ கிராஃப், அனதர் ஒன் இஸ் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக். ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் மொத்தம் டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 இந்த மாதிரி 4 டைப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 4 டைப்பும் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதான் சிக்னல் ஃப்ளோ கிராஃபை அட்டன் பண்ண முடியும். அதாவது மேசன் கெய்ன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சிக்னல் ஃப்ளோ கிராஃபை வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அதிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுமாரி 4 டைப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கான வீடியோஸ், எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு 6 மார்க் கொஸ்டின். சில டைம் இதை ஒரு 13 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட், அடுத்தது சேம் யூனிட் 1ல் அனதர் ஒன் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக். இது 7 மார்க் கொஸ்டின். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் 15 மார்க் 13 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ டைப் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் 2, டைப் 3, டைப் 4. ஸோ இதில் 4 சம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 சம்ஸ்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் ஒரு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். எந்த அளவுக்கு நீங்கள் மெத்தடை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேப்பர் ஈஸியாக இருக்கும். இந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க உங்களால் கொடுத்த கொஷனுக்கு அப்ளை பண்ண முடிஞ்சிருக்கா? ஸோ நீங்கள் எதையும் விட்டுட்டு வரக்கூடாது. அந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதி, அது நான் உங்களுக்கு வீடியோஸில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3னே போட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சா தான் அட்லீஸ்ட் ஒரு 60% மார்க்ஸாவது உங்களுக்கு போட முடியும். ஆன்சர் நீங்கள் இன்கேஸ் லாஸ்ட்டில் தப்பாக எழுதியிருந்தாலும். ஸோ மெத்தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் கொடுத்த ப்ராப்ளம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ யூனிட் 1ல் இது 2 டைப்புமே, அதாவது இந்த 2 கைண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப், பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன், இது ரெண்டுமே தெரிஞ்சால் தான் நீங்கள் 13 மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2ல் ரொம்ப 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 சிம்பிள். எப்படி ஒரு பீக் டைம் கண்டுபிடிக்கிறது, எப்படி செட்டிலிங் டைம் கண்டுபிடிக்கிறது, எப்படி டேம்பிங் ரேஷியோஸை யூஸ் பண்ணி டைம் டு பீக் ஓவர் ஷூட் டைம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு 6 ப்ராப்ளம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 6 ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இதில் டேரெக்டாகவே 13 மார்க் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ K by S into S plus 10. அடுத்த கொஷினில் K இல்லைனா 10 எப்படி போடுறது, கேக்கு பதில் வேறு எதனா நம்பர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, 10 by S into S plus 5. நெக்ஸ்ட், இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின், ஏதாவது ஏவும் பியும் டேரெக்டாகவே 13 மார்க் கொஷினில் கேட்கலாம். CDEF எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். ஸோ ஒரு 6 மார்க், ஒரு 7 மார்க் மாதிரி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? யூனிட் 2 ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் மார்க். ஓகேங்களா? ஏன்னா டேரெக்டாகவே இருக்கும் அப்படி கொஷின். நெக்ஸ்ட் யூனிட் 3. ஸோ யூனிட் 3ல் நீங்கள் படிக்க போகிறது ஒன்லி போர்ட் பிளாட். யூனிட் 3ல் படிக்க போகிறது போர்ட் பிளாட். ஸோ போர்ட் பிளாட்டில் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வெயிட்டிங்னு இருக்கும், சீக்கிரமாக லிங்க் வந்துடும். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபார் த ஃபாலோவிங் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ட்ரா த போர்ட் பிளாட். ஃபைண்ட் த கெயின் அண்ட் ஃபேஸ் மார்ஜின். சில டைம் ஸ்டெபிலிட்டியும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த 3 ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், மெத்தட் அப்ளை பண்ணுங்கள், மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் போர்ட் பிளாட்டில். நெக்ஸ்ட் யூனிட் 4. இந்த 3 பார்த்தாலே போதும், ஒரு 13 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4ல் ரூட் லோக்கஸ் பிளாட்
அதுக்கு ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் 4 டைப் இருக்குது. ஸோ 4 டைப்பும் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 4 டைப் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும், ரூட் லோக்கஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ரூட் லோக்கஸ் பார்த்தாலே ஒரு 13 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 5. யூனிட் 5 இருக்கிறதுலே மற்ற யூனிட்டை விட இந்த யூனிட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், கன்சிடர் த ஃபாலோவிங் சிஸ்டம் வித் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிவன் பை. ஸோ இதுமாரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்னவா மாற்றணும்னா ஒரு ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். நெக்ஸ்ட் ஸ்டேட் மாடல் வந்து இதுலேருந்து கிரியேட் பண்ணணும். அடுத்த ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டி. இப்போ என்னால் இது 3ம் படிக்க முடியாதவங்க இந்த சி மட்டுமாவது ரொம்ப தரோவாக படிச்சுக்குங்க, 13 மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஆனால் இது ரெண்டுமே ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கான வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. ஸோ யூனிட் 5 இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு 11 to 15 கொஷின்ஸ் எல்லாமே 13 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் சி. பார்ட் சியில் வந்து போலார் பிளாட், அதுக்கு ஒரு 3 ப்ராப்ளம்ஸ், டைரக்ட் 15 மார்க் கொஷின். அப்படி இல்லை மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டமில் 2 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட வந்து பார்ட் சி முடியுது. ஸோ உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பிளாக் டயக்ராமும் சிக்னல் ஃப்ளோ கிராஃபும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உஷாராக எழுதுங்க. நெக்ஸ்ட் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன், இந்த 4 சம்மே போதும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நான் சொல்லி கொடுத்ததை நல்லா மைண்டில் ஏற்றிக்கிட்டு சால்வ் பண்ணுங்கள். யூனிட் 2 ஈஸி, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்னா யூனிட் 1 ஃபஸ்ட்டு முடிக்கணும், அப்புறம் யூனிட் 5 முடிக்கணும், அதுக்கப்புறமா யூனிட் 2 முடிக்கணும். இது 3மே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் கொடுத்த கொஷின்ஸ். யூனிட் 4ம் யூனிட் 3ம் வந்து ஒரு கிராஃப், ஒரு பிளாட் வரைகிறது. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ் எழுதி முடித்தாலே உங்களுக்கு 60% மார்க்ஸே வந்துடும். இப்போ ஒரு 15 மார்க்குனா உங்களுக்கு வந்து ஒரு 9 மார்க் கிட்டவே வந்துடும். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எழுதி வச்சாலே. கிராஃபுக்கு ஒரு 5 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க, 6 மார்க். ஸோ 4th சாப்டர் 3rd சாப்டர் ஃபுல்லாகவே கிராஃப். ஸோ அது தனியாக படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நார்மல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ யூனிட் 1, யூனிட் 5, யூனிட் 2 இது இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கிராஃபை பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா கிராஃப் பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கிராஃப் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்ட் ஏ கொஷின்ஸ் வரும், அதான் அந்த வீடியோவிலேயே நம்ம பார்த்துடலாம். ஆல் த பெஸ்ட். நான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே இந்த பேப்பரை கிளியரும் பண்ணலாம், டாப் கிரேடும் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஓஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.